வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் பார்க்க போறோம். கேசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டு பேருக்குமே நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படின்றதுனாலதான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ 1973 வந்திருந்தாலும் அந்த ஜட்மெண்ட் இப்போ வரைக்கும் பேசப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஸோ அந்த கேஸோட ஒரு எவல்யூஷன் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேசவானந்த பாரதி அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு மடத்தோட ஒரு சீஃப் பிரீஸ்டா இருக்காரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியை கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது சில பகுதிகளை. அப்போ அந்த லேண்ட் அக்விசிஷன் அப்படின்னு நடக்கும் பொழுது இதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், கேரளா நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சட்டத்தின் மூலியமா அவரோட சில ப்ராப்பர்ட்டிஸ் கவர்மெண்ட் கிட்ட போகுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போடுறாரு 1970. ஸோ இப்போ 1970 போடப்பட்ட கேஸ் தான் கேசவானந்த பாரதி கேஸ். அப்போ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31. அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு. அது அப்புறம் ஆர்டிகல் 26 ரைட் டு மேனேஜ் தேர் ஓன் ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது 26 அவங்களுக்கு மீறப்படுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இது நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் இல்லையா, அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 13 ஜட்ஜ் பெஞ்ச், ஏன்னா இதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பெஞ்ச். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதான் லார்ஜஸ்ட் பெஞ்ச். இந்த கேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பெஞ்ச் இருக்கும். ஸோ 13 ஜட்ஜு கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னா மினிமம் 5 ஜட்ஜஸ் இருக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 13 ஜட்ஜே இருந்திருப்பாங்க. இதே இதுல இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதே மாதிரி 25வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஓகேவா இல்லையா, அதே மாதிரி இந்த கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்றது அது வேலிடா இல்லையா அப்படின்றது எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 2 years ஆகுது. ஸோ 1970 கேஸ் போடப்பட்டாலும் 73 தான் உங்களுக்கு வேர்டிக்ட் வருது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் April 24. இந்த வேர்டிக்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா April 24, 1973 தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் அப்படின்றதுனால கொண்டாடினாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 51வது வருஷம். ஸோ அப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மெஜாரிட்டின்னு சொல்லும் பொழுது 7 பேர் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்றாங்க, ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா டிசென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த 24வது அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாவே செல்லுபடி ஆகும்னு சொல்றாங்க. அப்போ 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா பார்லிமெண்டால எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டையும் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஓகேன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் என்னன்னா கோலக்நாத் கேஸ் 1967. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ன்றது ரொம்ப புனிதமானது, ரொம்ப சாக்ரோசென்ட். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா பார்லிமெண்ட் நினைச்சா அதை அமெண்ட் பண்ண முடியாது, இட் கேனாட் டேக் அவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டாண்டை 1973 அப்படியே ஸ்டாண்டு மாறும். அப்போ 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஓகேன்னு சொல்றாங்க. 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31C அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை புதுசா ஆட் பண்ணும். அந்த 31C என்ன சொல்லுதுன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 அப்புறம் 19 அது ரெண்டுமே வயலேட் பண்ணப்பட்டாலும் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் குறிப்பா 39B and C அந்த ரெண்டு அந்த டிபிஎஸ்பியை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு லா அந்த ஒரு அடிப்படை உரிமையை உங்களுக்கு மீறப்பட்டாலும் அந்த லா செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அது வேலிட் தான் சொல்றாங்க. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா, அந்த 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல செகண்ட் பாயிண்ட்டை இன்வாலிட் பண்றாங்க. ஏன்னா அந்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினா அந்த லாவை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க அந்த 2வது பகுதி. அதை மட்டும்தான் இவங்க இன்வாலிட்னு சொல்றாங்க. அப்போ ஜட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேலிட்னு சொல்றாங்க. 25வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேன்றாங்க. அப்ப இந்த கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் ஓகேவானா அது வேலிட் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அது ஒரு டிபிஎஸ்பி தான் இல்லையா. லேண்ட் ரிஃபார்ம்னு சொல்றதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். மக்களோட வெல்ஃபேருக்காக தான் என்ன பண்றாங்கன்னா சில நிலங்களை அக்விசிஷன் பண்றாங்க. ஸோ அது ஓகே தான், ஈவன் தோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி மீறப்பட்டாலும் அட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்போ என்ன பண்றாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை வந்து இந்த கேஸ்ல கொண்டு வராங்க. அது என்னன்னா பார்லிமெண்டால என்ன பண்ண முடியாதுன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற சில பகுதிகளை தொடவே முடியாது. அப்படின்னா என்னன்னா சில பகுதிகளை அது அமெண்ட் பண்ணவே முடியாது. அந்த பகுதிகளை பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா எது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அப்போ இனிமேல் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணலாம், ஆனா சில பகுதிகள்னு சொல்லப்படுற பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் தொட முடியாது, அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்ன ஒரு கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து ஒரு ராஜ் நாராயண் கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. அப்போ இந்த கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டா இருக்கிறது காரணம் என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதுனாலதான். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இவர் இருக்காருல ஜஸ்டிஸ் SM சிக்ரி அப்படின்றவர் அவர் தான் அந்த வேர்டிக்ட கொடுத்ததுனால ரொம்ப பிரபலமா பேசப்பட்டார் அந்த டைம். அதே மாதிரி ஸோ அப்போ இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல வேற என்னென்ன இம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லார்ஜஸ்ட் பெஞ்ச். ஸோ அப்போ இது எல்லாமே எக்ஸாம்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஒரு 51st இயர் அதே மாதிரி இன்னைக்கு இந்த டே அப்படின்றதுனால இந்த கேஸை பத்தி பேசுறோம். ஸோ இந்த வர்ற கம்மிங் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் சீரீஸா கொண்டு போக போறோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.